சிலுவையின் ஆசீர்வாதங்கள். இயேசு கிறிஸ்துவின் 6வது வார்த்தை முடிந்தது. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இது தோல்வியின் சத்தமல்ல, கல்வாரி சிலுவையில் தான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி ஜெய கம்பீரமான சத்தமாகும். ஏசாயா 53 சொல்லப்பட்ட பாடுகளை சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சுமந்தார். அதன் நிமித்தமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகள் முடிந்தது என்று சொல்கிறார். சாத்தான் தோல்வி அடைந்தான். கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த இயேசு சாத்தான் அதிகாரம் முடிந்தது என்று சொல்கிறார். திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. யூதர் புறஜாதியர் திரை கிழிக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்க முடியும். மீட்பின் திட்டம். ஆண்டவர் மனிதனாக உருவெடுத்து வந்தார். ஆதியாகமம் 3:15 நிறைவேற்றினார். அதனாலே முடிந்தது என்றார். இயேசுவின் ஊழியம். யோவான் 17:2 நித்திய ஜீவனின் வழியை நமக்கு கொடுத்தார். நித்திய ஜீவனின் வழியை உண்டாக்கிறதற்காகவே கல்வாரி சிலுவை நான் எல்லாவற்றையும் ஜெயமாய் சுதந்திரித்து கொண்டேன் என்று சொல்லி முடிந்தது என்று சொல்கிறார். நியாயப்பிரமாணம் காலம் முடிந்தது. யாத்ராகமத்தில் தொடங்கப்பட்ட நியாயப்பிரமாண காலம் அப்போஸ்தலர் 1 வரைக்கும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிற்பாடு கிருபையின் காலமாய் சபையின் காலமாய் தொடங்குகிறது. அப்போஸ்தலர் 2:37-47 வரைக்கும் பார்த்தால் இதனை நாம் அறிந்து கொள்ள முடியும். உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட்டான். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். யோவான் 12வது அதிகாரம் 32வது வசனம் சொல்கிறது. சகரியா 13:1 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கியும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்துதான் ஊற்றாகிய தேவன், ஜீவ தண்ணீராகிய தேவன். கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்முடைய பாவத்தையும் அழுக்கியும் நீக்கினார். யோவான் 19:34 சொல்கிறது. அவருடைய விழாவில் குத்தினார்கள், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் முடிந்தது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டன. கல்வாரி சிலுவையில் மரணத்தினால் மீட்பின் திட்டம் நிறைவேற்றப்பட்டன. நமக்கு பாவமன்னிப்பாக மீட்பு உண்டாகிறது. உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்பட்டான். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தார். அதனாலே முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய 6வது வார்த்தையை சொல்லுகிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.